ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरं मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाशातदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். இன்றைய ஜபா செஷன்ல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். அப்போ ஒரு நாளும் தினசரி காலை பொழுது பகவானுடைய பக்தர்களோடு இணைந்து பகவானுடைய புனித நாமத்தை உச்சரிக்கக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம். இந்த மாதம் மார்கழி மாதம், மாகானா மார்கசீர்ஷோகம், நான் மாதங்களிலே மார்கழியாக இருக்கின்றேன் என்று பகவான் கூறுகிறார். மாதங்களிலே சிறந்தது மார்கழி மாதம். இந்த மாதத்துல ஆண்டாள் நாச்சியாருடைய பாசுரங்கள் திருப்பாவை. இந்த திருப்பாவை பாசுரத்துல பெரும்பாலும் பல்வேறு இடங்கள்ல ஆண்டாள் நாச்சியார் பகவானுடைய புனித நாமத்துடைய மகிமையை பற்றி எடுத்து சொல்லியிருக்காங்க. ஓங்கி உலகழ்ந்த உத்தமன் பெயர் பாடி, பையத் தொழிலும் பரமநறி பாடி, வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க. இவை பாசுரங்கள் முழுவதுமே பகவானுடைய புனித நாமத்துடைய சிறப்பு தான் அவங்க எடுத்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சைத்தன்ய மகாபிரபு கீர்த்தனிய சதாஹரி, எப்போதும் பகவானுடைய புனித நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இருங்கள்னு சொல்றார். பகவான் கிருஷ்ணரும் பகவத்கீதையில சதகம் கீர்த்தயந்தோமாம் யதந்தஷ்ட திடப்பிரதா, எப்பொழுதும் என் புகழ் பாடிக்கொண்டு. ஒரு மகாத்மாவுடைய அடையாளம் என்ன? மகாத்மாங்கிறவர் யாரு? அவருடைய அடையாளம் என்ன? சததம் கீர்த்தயந்தோமாம், எப்பொழுதும் என் புகழ் பாடிக்கொண்டே இருப்பார். 24 மணி நேரம் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இது ஒரு மகாத்மாவுடைய அடையாளம். நம்ம பக்தர் சங்கத்துல வந்தோடனே நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குது பகவானுடைய புனித நாமத்தை உச்சரிப்பது. அப்போ கடந்த சில சத்சங்கத்துல நம்ம பகவானுடைய புனித நாமத்தை உச்சரிக்கிறவங்க தவிர்க்க வேண்டிய 10 குற்றங்கள். நாம அபராதம், நாம சொல்லிட்டு இருக்கோம், அபராதம் பண்ணிட்டு இருக்கோம். நாம சொல்லிட்டு இருக்கோம், அபராதம் பண்ணிட்டு இருக்கோம். நோ, அது கூடாது. ஒரு பக்கம் நாம ஜபிக்கிறோம், இனி ஒரு பக்கம் அபராதம் பண்றோம்னு சொன்னா அது நம்முடைய நாம ஜபத்துல எந்த ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்காது. அது எப்படின்னு சொன்னா, ஒரு பக்கம் நெருப்பு பத்த வைக்கிறோம், இன்னொரு பக்கம் தண்ணி ஊத்திடுறோம். நெருப்பு பத்த வைக்கிறோம், தண்ணி ஊத்துறோம், நெருப்பு பத்த வைக்கிறோம், தண்ணி ஊத்துறோம். அப்ப நெருப்பு எரியாது. அதே மாதிரிதான் இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் நம்ம வீடை சுத்தப்படுத்துறோம், இன்னொரு பக்கம் குப்பையை போட்டுட்டே இருக்கோம். சுத்தப்படுத்துறோம், குப்பையை போடுறோம், சுத்தப்படுத்துறோம், குப்பையை போடுறோம். அப்ப என்ன ஆயிடும்? அந்த இடம் சுத்தமாவே ஆகாது. அப்ப நம்ம நோக்கம் என்னது? இடத்த சுத்தமா வச்சுக்கணும். இடத்த சுத்தமா வச்சுக்கணும்னா அங்க குப்பையை போட்டுட்டே இருக்கக்கூடாது, அதை கிளீன் பண்ணிட்டே இருக்கணும். அதனால ஒன்ஸ் கிளீன் பண்ணா அது கிளீனா இருக்கும். அந்த கிளீனினஸை மெயின்டைன் பண்ணும், அந்த சுத்தத்தை நம்ம மெயின்டைன் பண்ணும். என்ன ஆச்சு? அடிக்கடி வீட்டுல எல்லா இடங்களையும் சுத்தப்படுத்திட்டே இருக்கும். கொஞ்ச நாள் சுத்தப்படுத்தாம விட்டா அங்க திருப்பியும் குப்பைகள்லாம் சேர்ந்துக்கும், குட்டடை சேர்ந்துக்கும், பூச்சிகள்லாம் சேர்ந்துக்கும். அதனால நம்ம கை பட்டுட்டே இருக்கும், சுத்தம் பண்ணிட்டே இருக்கும். அதே மாதிரிதான் எப்படி நெருப்பு பத்த வைக்கிறோம், தண்ணி விடுறோம், நெருப்பு பத்த வைக்கிறோம், தண்ணி விடுறோம், அப்ப நெருப்பு எரியாது. அதே போலதான்
ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் உச்சரிக்கிறவங்க இந்த நாம அபராதம் 10 குற்றங்களை தவிர்க்கணும் அப்படின்னு நம்முடைய ஆச்சாரியர்கள் புராணங்கள் இதை வலியுறுத்து. நாமத்தோட மகிமை என்னது? பகவானுடைய புனித நாமத்தின் மகிமை இப்ப பார்த்துமே. ஆண்டாள் நாச்சியாரும் தன் பாசுரங்கள்ல பறைசாற்றுகிறார். சைத்தன்ய மகாபிரபுவும் தன் போதனைகளை பறைசாற்றுகிறார். கிருஷ்ணரும் தன்னுடைய பகவத்கீதையில நாமத்தோட மகிமையை எடுத்து சொல்றார். அப்ப ஆச்சாரியர்கள், ஆழ்வார்கள், சாஸ்திரம் இது அனைத்துமே, சாதுக்களும் சரி, சாஸ்திரமும் சரி, ஆச்சாரியன்மார்களும் சரி, பகவானுடைய புனித நாமத்துக்கு அத்தகு மகிமை உண்டு, சக்தி உண்டுன்னு சொல்லி ஸ்ரீமத் பாகவத்துடைய 6ஆம் ஸ்கந்தத்துல மகா பாவம், கொடூரமான பாவம் செஞ்சவங்க, அடுத்தவங்க வீட்டுக்கு தீய வச்சவங்க, அடுத்தவங்க சொத்தை அபகரிச்சவங்க, அடுத்தவங்க மற்றவருடைய மனைவியை அபகரிச்சவங்க, ஒரு பிராமணனை கொன்றவர், பசுவை கொன்றவர், இந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்துருக்கு. மகா பாவம். அந்த மாதிரி மகா பாவம் செஞ்சவங்க கூட பகவானுடைய புனித நாமத்தை அடைக்கலம் கொள்வார்களே ஆனால் உடனடியாக அந்த பாவம் நிலத்து விடுபடுவாங்க. நாம கூட காலையில துளசி பூஜை பண்ணுவோம் கோயில்ல. துளசி பூஜை செய்யும்போது துளசி மகாராணியை 3 முறை சுற்றி வளம் வரும். யானி காணி சபாபானி பிரம்மஹத்யதி காணி ச தானி தானி பிரணக்ஷந்தி பிரதக்ஷிணா பதே பதே. ஓ துளசி தேவியே, ஓ பிருந்தாவன ராணியே, ஓ துளசி மகாராணி, உங்களை யார் ஒருவர் 3 முறை சுற்றி வளம் வர்றாங்களோ அவங்க ஒரு பிராமணனை கொன்றால் வரக்கூடிய பாவம், ஒரு பிராமணனை கொன்றால் வரக்கூடிய பாவத்துக்கு பிரம்மஹத்தி தோஷம் என்று பெயர். அந்த மாதிரி ஒரு பிரம்மஹத்தி சாபத்திலிருந்தும் தோஷத்திலிருந்தும் கூட விடுபட்டுடுவார் வெறுமனே துளசி தேவியை சுற்றி வளம் வர்றதுனால. அந்த மாதிரி நிறைய கொடூரமான பாவங்களிலிருந்து விடுபடுவதற்கு நிறைய வழிமுறைகள் சாஸ்திரத்தில் இருக்கு. துளசி தேவியை சுற்றி வலம் வர்றதுனால ஒருத்தர் பிரம்மஹத்தி என்ற பிராமணனை கொன்ற சாபத்திலிருந்து விடுபடுறாங்க. அதே போலதான் பகவானுடைய புனித நாமத்தை உச்சரிக்கிறவங்க, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. அவங்க இந்த பிறவியில செய்த பாவங்கள், இதுக்கு முற்பிறவியில் செய்த பாவங்கள், நினைவு கெட்டாத காலத்திலிருந்தே செய்த பாவங்கள், இந்த கர்ம வினை இருக்கு இல்லையா, அது தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. சில நேரங்கள்ல சத்சங்கத்துல பக்தர்கள் கேள்வி கேட்பாங்க, பிரபு நான் தான் ஹரே கிருஷ்ணா மந்திர ஜபம் செய்யறேனே, நான் ஏகாதசி விரதம் இருக்கிறேனே, நான் பக்தர்கள் சங்கத்துல வரனே, நான் பகவானுக்கு சேவை செய்யறேனே, நான் தான் துளசியை வழிபடுறேனே, அப்ப ஏன் எனக்கு கஷ்டம் வருது, எனக்கே துன்பம் வருது, எனக்கே பல்வேறு சோதனைகள் வருது, கடவுள் நல்லவங்களை சோதிச்சுட்டே இருப்பாரா, நான் தான் யாருக்கு எந்த கெடுதலும் பண்ணலையே, என் நினைவுக்கு தெரிஞ்சு நான் எந்த கெடுதலும் செய்யலையே, எந்த பாவம் செய்யலையே, அப்ப ஏன் எனக்கு இவ்வளவு சோதனைகள், எனக்கு ஏன் இந்த மாதிரி நடக்குது, ஏன் எனக்கு இந்த மாதிரி சோதனைகள் வருது அப்படிங்கிற கேள்வி பெரும்பாலான பக்தரிடத்துல உண்டு. நம்ம கிட்ட அடிக்கடி சத்சங்கத்துல கூட கேட்பாங்க, நான் தான் ரொம்ப நல்லவனா இருக்கனே, ஏன் நல்லவனை இறைவன் சோதிச்சுட்டே இருப்பாரா, பகவான் நம்மளை கை விட்டுட்டாரா, இவ்வளவு தூரம் நம்ம பக்தி செஞ்சு நமக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லையா அப்படிங்கிற கேள்வி ஒரு சில பக்தரிடத்துல உண்டு. அப்போ நமக்கு தெரியாது, நம்ம இந்த பிறவியில ஒரு குறுகிய காலத்துல இந்த சத்சங்கத்துல ரொம்ப பக்தர்கள் இருக்கும். நம்ம பாருங்க, நம்ம இருக்கக்கூடிய பக்தர்கள்ல சிலர் 2 வருஷமா ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஜபம் பண்ணிட்டு இருக்கலாம், சிலர் 10 வருஷமா செய்துட்டு இருக்கலாம், சிலர் 20 வருஷமா பண்ணிட்டு இருக்கலாம், சிலர் 6 மாதமாக, ஒரு வருடமாக, சிலர் குறைந்தபட்சம் 16 மாலைகள் உச்சரிச்சுக்கிட்டு இருக்கலாம், சிலர் இல்ல பிரபு நான் ஒரு 30 மாலை சொல்லிட்டு இருக்கிறேன், சிலர் நான் எனக்கு நேரம் கிடைக்கும் போதுதான் சொல்றேன், சிலர் நான் 4 மாலை தான் என்னால சொல்ல முடியுது. இந்த மாதிரி சிலர் 4 மாலை உச்சரித்துக் கொண்டிருக்கலாம், 16 மாலை, தொடர்ந்து 16 மாலை, அதுல கூடுதலான 16 மாலைக்கு கூடுதலான நாம ஜபங்கள் இப்படி செஞ்சிட்டு இருக்கலாம். ஆனா
இந்த ஜீவாத்மாவாகிய நம்ம எப்ப இந்த ஜன உலகத்துல வந்தோம், எவ்வளவு பிறவிகள் எடுத்துட்டு இருக்கோம், ஓரொரு பிறவிலும் என்னென்ன மாதிரி பாவகாரியங்களை செய்தோம், அந்த பாவ வினைகளை எப்படி நம்ம ஒவ்வொரு பிறவிலும் சுமந்து கொண்டு ஒரு சரீரத்திலிருந்து இன்னொரு சரீரத்துக்கு மாறி கொண்டிருக்கிறோம், இதெல்லாம் நம்மளால யோசிச்சு பார்க்க முடியல. வாசாம்சி ஜீர்ணாதி யதா விகாய நவானி கிருஹநாதி நரோபராணி. பகவான் சொல்றார் பகவத்கீதையில, ஆன்மா ஒரு உடலிருந்து இன்னொரு உடலுக்கு போகும்போது, இப்ப நான் இந்த உடல்ல இருக்கேன், இந்த உடலை விட்டு நான் எனக்கு மரணம் சம்பவிக்கக்கூடிய நேரத்துல நான் இந்த உடலை விடும்போது, இந்த உடல்ல இருந்து நான் இன்னொரு உடலுக்கு போகும்போது எப்படி காற்றானது வாசனையை சுமந்து ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு பிரயாணிக்கின்றதோ, காற்று எவ்வாறு வாசனையை சுமந்து கொண்டு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போகுதோ, அதே போல நான் என்னுடைய கர்ம வினைகளை எடுத்துக்கொண்டு ஒரு சரீரத்திலிருந்து இன்னொரு சரீரத்துக்கு போறேன். இப்ப நான் அப்படியே ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா ஒரு ரோஜாவுடைய நறுமணம். நான் சுத்தி முத்தி பாக்குறேன், எங்கேயுமே ரோஜா தோட்டமே இல்லை. என்னடா அது, ரோஜா தோட்டம் இல்லை, எங்க இருந்து இங்க மனம் வருது? இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போனா அங்க ஒரு நர்சரியில ரோஜா நிறைய ஃப்ரெஷ்ஷா பசுமையான ரோஜா செடிகள் வச்சிருக்காங்க. ஓ, அதனாலதானா? இங்க பக்கத்துல ஒரு நர்சரி இருக்கிறதுனால நான் கொஞ்சம் தூரம் கிராஸ் பண்ண உடனே அந்த இடத்துக்கு கிட்ட வரும்போது எனக்கு அந்த மனம் இன்னும் நல்லா உணர முடியும். அதே போல இந்த காற்று எவ்வாறு வாசனையை சுமந்து கொண்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுதோ, அது மாதிரி ஜீவாத்மாவை நம்ம இந்த சரீரத்துல பண்ணக்கூடிய பாவ புண்ணியங்கள், அது இந்த சரீரத்துடைய காலம் முடிந்தவுடன் எனக்கு அடுத்த ஒரு சரீரம் வழங்கப்படுகிறது. அந்த சரீரத்துல திரும்ப என்னுடைய செயல் வினையானது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நான் புண்ணியம் செய்தால் அதற்கான பலன், நான் பாவம் செய்தால் அதற்கான பலன். இதுல இன்னும் சிலர் என்ன தவறா புரிஞ்சிட்டு இருக்காங்கன்னா, நான் பாவத்தை புண்ணியத்தால போக்கிடுவேன், நான் செஞ்ச பாவங்கள்லாம் என் புண்ணியத்தால போயிடும் அப்படின்னு சிலர் நினைச்சிட்டு இருக்காங்க. இல்லையே, ரெண்டையும் நம்ம அனுபவித்துதான் ஆக வேண்டும். நான் பாவம் செய்தால் அதற்கான வினையும் அனுபவித்தாக வேண்டும், நான் புண்ணியம் செய்தால் அதற்கான வினையும் அனுபவித்தாக வேண்டும். இப்ப இன்னொரு அழகான உதாரணம் என்னது, நான் இந்த மனித உடல் எடுத்திருக்கேன். இந்த மனித உடல் எடுத்திருக்கேன். இந்த மனித உடல் எனக்கு கிடைத்தது நான் செய்த புண்ணியத்தினால, முற்பிறவியில் நான் செய்த புண்ணியத்தினால எனக்கு ஒரு அழகான மனித சரீரம். சரிங்க, ஆனா மனித சரீரம் எடுத்துட்டவங்க எல்லாருமே ஒரே மாதிரி இருக்காங்களா? இல்லையே. ஏழை, பணக்காரன், நடுத்தர வர்க்கம், அழகானவன், அழகில்லாதவன், புத்திசாலி, புத்தியற்றவன், திறமையானவன், திறமையற்றவன், பல்வேறு வகையில இருக்கத்தானே செய்யறாங்க. ஏன் அப்ப கடவுள் எல்லாரையும் ஒரே மாதிரி படைக்கல? நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் கடவுள் இந்த மாதிரி பண்றாரு? கடவுள் எல்லாத்தையும் ஒரே மாதிரி படைச்சிருக்கலாமே, ஏன் இந்த மாதிரி பாகுபாடு? அழகானவன், அழகில்லாதவன், அறிவுள்ளவன், அறிவற்றவன், சிவப்பானவர், வெள்ளையானவர், ஒல்லியானவர், குண்டானவர், பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்க இல்லையா? ஏன் இதெல்லாம் அவரவர் கர்ம வினை கேட்டார். கர்மனா தெய்வநேத்திரேன ஜந்தர் தேகோ உபபத்தி. என்னுடைய கர்மவினை கேட்டார் போல எனக்கு ஒரு குறிப்பிட்ட சரீரம், இந்த ஜட இயற்கை எனக்கு ஒரு குறிப்பிட்ட சரீரத்தை வழங்குது பகவானுடைய ஏற்பாட்டில். என்னதான் ஒரு ஆண் பெண் இணைந்தாலும் பகவானுடைய அனுகிரகம் இல்லாம அங்க ஒரு குழந்தை உற்பத்தி ஆவார், அங்க ஒரு உயிர் தோன்றது. அப்ப கர்மனா தெய்வ நேத்திரேன, என்னுடைய கர்மவினைக்கு ஏற்றார் போலவும் இந்த ஜட இயற்கை 84 லட்சம் வகையான உடல்களை கொடுத்திருக்கு. அப்ப என்னுடைய கர்மவினை கேட்டப்ப நான் சூஸ் பண்ணிக்கிறேன் இல்லையா? இப்ப இந்த ஸ்கிரீன்ல யார் இருக்காங்க? கிரிஜா மாதாஜி இருக்காங்க. கிரிஜா மாதாஜி ஒரு துணி கடைக்கு போனாங்க, சாரி வாங்குறது, ஒரு புடவை வாங்குறதுக்காக போனாங்க. அவங்க கையில ஒரு 5000 ரூபாய் தான் பணம் இருக்கு, ஒரு 5000 எடுத்துட்டு போனாங்க. அப்போ அந்த துணி கடையில போனா 200 ரூபாயில இருந்து புடவை இருக்கு, லட்சம் ரூபாய் வரைக்கும் புடவை இருக்கு. பட் அவங்க கையில என்ன இருக்கு? 5000 ரூபாய் தான் இருக்கு. அப்ப அதுக்கு தகுந்த போலதான் புடவை வாங்க முடியும். ஒண்ணு விலை குறைந்த புடவை வாங்கலாம், இல்ல அவங்க கிட்ட எவ்வளவு ரொக்கம் இருக்கோ பணம் இருக்கோ அதுக்கு தகுந்த போல சாரி வாங்க புடவை வாங்கலாம். அவ்வளவுதான். அதே மாதிரிதான் என்னுடைய கர்ம வினைக்கு ஏற்றார் போல எனக்கு சரீரம்.
நான் மனித உடல் எடுத்துக்கிட்டது என்னுடைய புண்ணியம், ஆனா மனித சரீரம் எடுத்துட்டு நான் கஷ்டப்பட்டு இருக்கேனே, அப்ப என்னுடைய பாவங்களும் தொடரும். இப்படி இந்த இரண்டுமே ஒரு பிறவிதோறும் நாம் செய்த கர்ம வினைகள் நம்ம தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. பாவகாரிகள், புண்ணியகாரிகள். சரி, அப்போ இதுல இருந்து விடுபடுவதற்கான வழி என்ன? ஏஷாம் துவந்த கதம் பாவம் ஜனானா புண்ணிய கர்மானா தே துவந்த மோக நிர்முக்தா பஜதேமா திடப்பிரதா. யாருடைய பாவ புண்ணியங்கள் முற்றிலும் அழிக்கப்பட்டிருக்கின்றனவோ, யார் இரட்டிப்பு தன்மையிலிருந்து விடுபட்டிருக்காங்களோ, அவங்களாலதான் பக்தி தொண்டுல உறுதியாக இருக்க முடியும்னு பகவான் சொல்றார். ஏஷாம் துவந்த கதம் பாவம் ஜனானா புண்ணிய கர்மானா. எனக்கு என்னுடைய பாவ வினைக்கும் புண்ணிய கர்மத்துக்கும் ஏற்றாற் போல ஒரு சரீரம். இதுல இருந்து நான் விடுபடணும். இரட்டிப்பு தன்மையான இன்பம், துன்பம், விருப்பு, வெறுப்பு, லாபம், நஷ்டம், வெற்றி, தோல்வி, இதுல இருந்து நான் விடுபடணும். அப்படி இதுல இருந்து நான் விடுபடும் போதுதான் நான் பக்தி தொண்டுல உறுதியா இருக்க முடியும். அப்ப இதுல இருந்து நான் விடுபடணும்னா பகவானுடைய புனித நாமத்தை தஞ்சம் கொள்வதை தவிர வேற வழியே இல்லை, வேறு கதியே இல்லை. நம்ம ஹரே நாம ஹரே நாம ஹரே நாம ஐவகி கேவலம் கலோ நாஸ்தியேவ 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 கதிரன்யதா. கலியுகத்துல பகவானுடைய புனித நாமத்தை உச்சரிப்பை தவிர வேறு வழி இல்லை. பகவானின் புனித நாமத்தை தவிர உச்சரிப்பை தவிர வேறு வழி இல்லை. பகவானின் புனித நாமத்தை உச்சரிப்பை தவிர வேறு வழி இல்லை. 3 முறை அழுத்தம் திருத்தமாக ஆணித்தனமாக சாஸ்திரம் பரிந்துரைக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் 3 முறை திரும்ப திரும்ப சொன்னா அதுக்கு மேல ஒரு அதிகாரப்பூர்வமான தகவலே இல்லைன்னு. புஷ்பா மாதாஜி இருக்காங்க, அவங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கிறேன், பிரபு அது அப்படி இல்லை. திரும்பவும் கேட்கிறேன், பிரபு அது அப்படி இல்லை. திரும்பவும் கேட்கிறேன், பிரபு நான் எவ்வளவு தடவை சொல்வேன்? 2 தடவை சொல்லிட்டேன், அப்படி இது 3ஆவது தடவை நான் அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கேட்கறீங்களே இல்லையா? அப்ப எந்த ஒரு விஷயத்தையும் 3 முறை சொல்லிட்டா அதுக்கு மேல ஒரு அதிகாரப்பூர்வமான தகவலே கிடையாது. கோர்ட்ல என்ன பண்ணுவார்? அஃபென்ஸ் லாயர், டிஃபென்ஸ் லாயர் 2 பேரும் பேசிட்டு இருக்கா. ஜட்ஜ் என்ன பண்ணுவார்? ஆர்டர் ஆர்டர் ஆர்டர், அவ்வளவுதான். ஜட்ஜ் 3 தடவை ஆர்டர் சொல்லிட்டு யாரும் அதுக்கு மேல பேசக்கூடாது, கீப் குவைட், சைலண்ட் ஆயிடும். அதே போல சாஸ்திரம் எந்த ஒரு விஷயத்தையும் 3 முறை சொன்னா அதுக்கு மேல ஒரு உயர்ந்த கருத்து கிடையாது. அதுதான் அதிகாரப்பூர்வமான தகவல். அப்போ பகவானுடைய புனித நாமத்தை உச்சரிப்பதன் மூலமாக நாம் எல்லா விதமான பாவத்திலிருந்து விடுபட முடியும். அப்ப இந்த பாவ வினைகளை பத்தி சொல்லும் போது அது பல தரத்தில் இருக்கு. சில கர்ம வினைகள் விதை வடிவில் இருக்கும். விதை வடிவில், அதுக்கு பீஜம், பீஜா. பீஜா அப்படின்னா விதை. சில கர்ம வினைகள் விதை வடிவில் இருக்கும். சில கர்ம வினைகள் கூடா, மொட்டு வடிவில் இருக்கும், மொட்டு. சில கர்ம வினைகள் பழ வடிவில் இருக்கும், பழம். அப்ப கர்ம வினை நாம் செய்த செயல் வினைகளானது 3 நிலையில் இருக்கு. விதை வடிவில் உண்டு, மொட்டு வடிவிலும் உண்டு, அதுக்கப்புறம் பழ வடிவில் இருக்கு. சரி, இதுக்கும் ஹரே கிருஷ்ணா மதத்துக்கு என்ன சம்பந்தம்? இதுக்கும் நான் பக்தி தொண்டு செய்யறதுக்கு என்ன சம்பந்தம்? இப்போ நம்முடைய பக்தி சேவை, நாம் பகவானுடைய புனித நாமத்தை உச்சரிக்கும் போது நாம் சேர்த்து வைத்திருக்கிற கர்ம வினைகள் நம்மை அறியாமலே நமக்கு பின்னாடி ஒரு பெரும் மலை போல, ஒரு பிரம்மாண்டமான மலை போல சேர்ந்துருக்கு. இதை இந்த ஜனக்கண்களால பார்க்க முடியல. ஆனா நம்முடைய பாவ வினைகள்லாம் நம்ம முதுகுக்கு பின்னாடி பெரிய மலை வடிவில் இருக்கு. ஆனா தொடர்ந்து யார் ஹரே கிருஷ்ணா மந்திரம் உச்சரிக்கிறாங்களோ அந்த சேர்த்து வைத்திருக்கிற கர்ம வினைகளும் எரித்து சாம்பலாய் கொண்டிருக்கிறது. இதுதான் ஆண்டாள் நாச்சியார் தன் பாசுரங்களை சொல்றாங்க. தீயினால் தூசாகும் சேர்ப்பேலோர் என்பாவாய். தீயில போட்ட பஞ்சு எப்படி தூசா போயிடும்? தீயில ஒரு பஞ்சு போட்டு பாருங்க, நல்லா கொழுந்து விட்டு எரியுற தீயில ஒரு சின்ன பஞ்சு துண்டை போட்டா அப்படி தூசா போயிடும். பிராக்சர் ஆஃப் ஒரு செகண்ட்ல காணாம போயிடும். ஒரு கொழுந்து விட்டு எரியும் நெருப்புல ஒரு பஞ்சை போட்ட உடனே அது ஒரு நொடி பொழுதுல அப்படியே தூசா போயிடும், பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி நாம் சேர்த்து வச்சுக்கிற கர்ம வினைகள், நினைவு கெட்டாத காலத்திலிருந்தே பல்வேறு சரீரத்தில் செய்த பாவ வினைகள், இப்பிறவில, முற்பிறவில, எதுக்கு முற்பிறவில, அதெல்லாம் நமக்கு பின்னாடி ஒரு பெரிய மலை வடிவில் இருக்கு. ஆனா நம்ம தொடர்ந்து ஹரே கிருஷ்ணா மந்திரம் உச்சரிக்கும் போது அந்த கர்ம வினைகள்லாம் எரிஞ்சு பஸ்பம் ஆயிட்டு, சாம்பல் ஆயிட்டு.
சோ கிருஷ்ணன் என்ன பண்ணிடுவாரு, விதை வடிவில் இருக்கிற கர்ம வினையை முளைக்காமலே செஞ்சுருவார். இப்போ நான் சேர்த்து வைத்திருக்கிற கர்ம வினைகள் அது கண்ணுக்கு தெரியாம ஒரு விதை வடிவில் இருக்கலாம். சோ விதைக்கு நீர் ஊற்றினாலோ இல்ல விதையை நான் வளர்த்தாலோ தானே வரும். அந்த தோட்டக்காரு விதையை முளைக்காமலே செஞ்சாரு. அப்போ அதனுடைய பலன் அவரு அடைய போறதில்லை. அப்போ விதை வடிவில் உள்ள கர்ம வினைகள் நம்மை பாதிக்காத போல பகவான் நம்மளை காத்து விடுகிறார். பயப்படாதீங்கன்னு சொல்றாரு. சர்வ தர்மாத் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் வ்ரஜா அஹம் த்வா சர்வ பாவேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்ச. மா சுச்சனா பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. நீங்க எப்பேற்பட்ட பாவம் செய்திருந்தாலும் என்னை சரணாகதி பண்ணிடுங்க, நான் உங்களை எல்லா பாவங்களிலிருந்து விடுவிச்சிடுறேன். சோ இப்ப நமக்கு இருக்கிற ஒரே சரணாகதி பகவானுடைய புனித நாமம். புனித நாமத்தை அடைக்கலம் கொள்றதுனால இந்த விதை வழியில் இருக்கிற பாவத்தை கிருஷ்ணர் முளைக்காமலே செஞ்சிருவார். சரி, அடுத்தது மொட்டும் மலராமல் செய்திருவார். சில கர்ம வினைகள் விதை வடிவில் இருக்கு, சிலது அப்படி துளிர்த்து மொட்டு வடிவில் இருக்கு. அந்த மொட்டையும் மலராமல் செய்து விடுவார். சரிங்க, இப்ப என் கையில ஒரு பழம் கொடுத்துட்டீங்க, இந்த பழத்தை நான் என்ன செய்யறது, சாப்பிட்டுதான் ஆகணும். அது விதையாவும் இல்ல தூக்கி போடுறதுக்கு, மொட்டாவும் இல்ல விட்டுறதுக்கு. இது பழம், பழுத்த பழம் கையில வந்துடுது, அதை நான் அனுபவிச்சுதான் ஆகணும். அதே மாதிரிதான் இப்ப இந்த சரீரத்துல சில கர்ம வினைகளை நாம் சந்திச்சு கொண்டிருக்கிறோம். இது பகவான் ரொம்ப அழகா சொல்றாரு. இந்த கர்ம வினைகளை இப்ப வரக்கூடிய இந்த சரீரம், நான் சரீரம் எடுத்துட்டேனே, அப்ப பார்க்க போனா உண்மையில நாம் இந்த சரீரம் எடுத்திருக்கவே கூடாது. நம்ம எல்லாருமே இந்த உடல் எடுத்துக்கவே கூடாது. ஆனா இந்த உடல் எடுத்துக்கிட்டு எனக்கு தலை வலிக்குது, எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு மனசுல கஷ்டம், எனக்கு அவரால தொந்தரவு, எனக்கு இவரால தொந்தரவு, எனக்கு அப்படி நடக்குது, எனக்கு இப்படி நடக்குது. அப்ப என்ன கேள்வி, நீங்க ஏன் இந்த உடல் எடுத்துக்கிட்டீங்க? நீங்க ஏன் இந்த ஜட உலகத்துல வந்தீங்க? அப்போ தப்பு என் மேல. நான் இந்த ஜட உடல் எடுத்துக்கவே கூடாது, நான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கவே கூடாது. சிறைச்சாலையில போயிட்டு அந்த கைதி சரியில்லை, இந்த கைதி சரியில்லை, ஜெயிலர் சரியில்லை, இங்க சட்டதிட்டங்கள் சரியில்லை, நீங்க ஏன் சிறைச்சாலைக்குள்ள போனீங்க? சிறைச்சாலைக்குள்ள போகாம இருக்கணுமே. நான் சிறைச்சாலைக்குள்ள போயிட்டு அங்க நடக்கிற விஷயங்கள்லாம் குறை சொல்லிட்டு இருக்கேன். இவர் சரியில்லை, அவர் சரியில்லை, இவர் அப்படி தப்பு பண்ணிருக்காரு, இவர் இப்படி தப்பு பண்ணிருக்காரு, இவர் அதனால வந்தார், இவர் இதனால வந்தார், ஜெயிலர் கொடூரமா நடந்துக்கிறார், அந்த இப்படி இருக்கிறாங்க, அப்படி இருக்கிறாங்க. நோ. அப்ப நான் சிறைச்சாலைக்குள்ள போயிருக்க கூடாது. சரி, சிறைச்சாலைக்குள்ள போயாச்சு, என்ன பண்ணணும், சீக்கிரமா அங்க இருந்து வெளியில போயிடும். அதே மாதிரிதான் ஆன்மா முற்பிறவில் செய்த பாவ புண்ணியத்துக்கு ஏற்றார் போல இந்த சரீரத்துல வந்தாச்சு. இப்ப இந்த சரீரத்திலிருந்து விடுபடணும். இதைதான் அனைத்து சாஸ்திரங்களும் ஆச்சாரியர்களும் சொல்றாங்க. இந்த பௌதிக உடல், இந்த பௌதிக உலகம் ஒரு சிறைச்சாலை மாதிரி. அதனால இது கட்டுண்ட வாழ்க்கை, பந்தப்பட்ட வாழ்க்கை. இது நாம் விடுபட்டு பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை அடையும். அதுதான் நம்முடைய இயல்பான வாழ்க்கை, நித்தியமான வாழ்க்கை. அந்த இடத்துக்கு நம்மை அழைத்து செல்வதுதான் பகவானுடைய புனித நாமம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. நாமத்தை கவனமா குற்றமற்ற இந்த நாமத்தை உச்சரிக்கும் போது, இந்த அபராதங்களை தவிர்த்து உச்சரிக்கும் போது நம்ம இந்த நாமத்துடைய முழு சக்தியை கிரகிச்சு. சரி, அப்போ இந்த உடல் எடுத்துட்டாச்சு இல்லையா? அப்ப இந்த உடல் எடுத்துட்டதுனால தொடர்ந்து பகவானுக்கு பக்தி தொண்டு செய்வதால நம் கர்மவிலிருந்து விடுபடலாம் அப்படின்னு பிரம்மதேவரும் பரிந்துரைக்கிறார். கர்மாதி நிர்தகதி கிந்துஜ பக்தி பாஜா. தொடர்ந்து பகவானுக்கு பக்தி தொண்டு செய்வதால நாம் நமது கர்மவிலிருந்து விடுபடலாம் அப்படின்னு பிரம்மதேவர் சொல்றார். இல்லையா? அடுத்த கேள்வி வந்துருமே, சரி அப்ப எல்லாமே கர்ம வினையிலால் நடக்குதுன்னா நான் ஏன் பக்தி செய்யணும்? பிரபுஜி நீங்க சொல்றீங்க, நான் ஏன் பக்தி செய்யணும்? நான் ஏன் கோயிலுக்கு போகணும்? நான் ஏன் பக்தர் சங்கத்துக்கு போகணும்? நான் ஏன் நாம ஜபிக்கணும்? நான் ஏன் துளசியை வழிபடணும்? சோ கர்ம வினைகளை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி, கர்ம வினைகள் விடுவிக்கக்கூடிய சக்தி பக்தி தொண்டு கொண்டு, ஆச்சாரியருக்கு உண்டு, பகவானுக்கு உண்டு, புனித நாமத்துக்கு உண்டு. ஆனா பொறுமையாக தொடர்ந்து செய்ய ஜட உடல் எடுத்துட்டோம். இந்த ஜட உடல் எடுத்துட்டதுனால இதிலிருந்து நாம் விடுதலை அடைகிற வரை நாம் பொறுத்து கொண்டிருக்க வேண்டும். நாம் தொடர்ந்து பக்தி தொண்டு செய்வதால நம் கர்ம வினைகளை பகவான் மாற்றி அமைத்து விடுவார். வெகு சீக்கிரமாகவே பகவான் நம்மளை புனிதப்படுத்தி அவருடைய ராஜ்யத்துக்கு அழைச்சிடுவார். அதனால
ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் உச்சரிக்கிறதுனால நாம் மெல்ல மெல்ல எல்லா விதமான கர்மங்களிலிருந்து விடுபட்டுட்டே வரும். அதே சமயம் இதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு, நான் ஹரே கிருஷ்ணா மந்திரம் உச்சரிச்சா நான் செஞ்ச பாவத்துல இதெல்லாம் விடுபட்டுருவேன். அப்ப ஒரு பக்கம் பாவம் செய்யறது, ஒரு பக்கம் நாம ஜெபிக்கிறது, ஒரு பக்கம் பாவம் செய்யறது, ஒரு பக்கம் இது தண்டனைக்குரியது. இந்த குற்றத்தை தான் செய்யக்கூடாதுன்னு நாம அபராதத்துல 7வது குற்றம். நாம அபராதத்தில் 7வது குற்றம் என்ன? பகவானின் புனித நாமத்தின் பெயரால் பாவகாரியங்களை செய்வது குற்றமாகும். பகவான் நாமத்தை சொன்னா நான் பாவத்திலிருந்து விடுபட்டுருவேன். இது நல்லா இருக்கே, அப்ப நான் பாவம் செஞ்சுக்கிறேன், நாம ஜெபிச்சுக்கிறேன், பாவம் செஞ்சுக்கிறேன், நாம ஜெபிக்கிறேன். இது ஒருபோதும் நமக்கு நம்மளை புனிதப்படுத்தாது. இது எப்படின்னா, ஒரு பெரிய செல்வந்தர், இப்ப லட்சுமி மாதாஜி இருக்காங்க. லட்சுமி மாதாஜிக்கு ஒரு பெரிய செல்வந்தரை நல்ல பழக்கம் இருக்கு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இன்னொருத்த போய் அவங்க பேரை சொல்லிட்டாங்க. எனக்கு அவர் நல்லா தெரியும், அவர் எனக்கு ரொம்ப பிரியமானவர், எனக்கு ரொம்ப வேண்டியவர், அவர் தான் சொன்னாரு உங்ககிட்ட இந்த வேலை நடக்கணும், எனக்கு இவ்வளவு பணம் தேவைப்படுது, இப்படிலாம் சொல்லிட்டாங்க. ஆனா உண்மையில அவர் சொல்லவே இல்லை. அப்ப அவங்க பேரை இவங்க பயன்படுத்தினாங்க. அப்போ ஒரு நாள் அவர்கிட்ட கேட்கிறாரு, அந்த மாதாஜி சொன்னாங்களே உங்க பேரை, இல்லையே அவர் என் பேரை பயன்படுத்தி நான் ஒன்னும் சொல்லலையே அப்படி. அப்போ என்னுடைய பேரை அவங்க துஷ்பிரயோகம் பண்ணிருக்காங்க இல்லையா? இப்ப நமது பேரை யாராவது தவறா பயன்படுத்தினா நமக்கு கோவம் வரும் இல்லையா? நமது பேரை யாராவது தவறாக பயன்படுத்தினா நமக்கு கோவம் வரும். அதே போலதான் பகவான் நாமத்தை உச்சரிச்சுட்டு பாவம் செய்யறது, பகவானுடைய புனித நாமத்தை தவறாக பயன்படுத்துவது, அது செய்யக்கூடாது. இதுக்கு முன்னாடி நமக்கு நிறைய தவறுகள் செய்திருக்கலாம். நம்ம கிருஷ்ண பக்திக்கு வர்றதுக்கு முன்னாடி, பகவான் நாமத்தை உச்சரிக்கிறதுக்கு முன்னாடி நாம் நிறைய தவறுகள் செஞ்சிருக்கலாம். அதை பத்தி பயப்பட வேண்டாம் கிருஷ்ணா. ஓகே, நோ ப்ராப்ளம், நீங்க அதை பத்தி பயப்பட வேண்டாம், இங்க என்னுடைய நாமத்தை சொல்லுங்க, நான் உங்களை பாதுகாக்கிறேன். ஆனா அதை டேக் இட் ஃபார் கிராண்டட்னா அதை நான் சாதகமா எடுத்துக்கிட்டு நாம சொல்றது பாவம் செய்யறது, நாம சொல்றது அது செய்யக்கூடாது, அது செய்தா நாமும் செய்த பிரயோஜனம் இருக்காது. அதனால பக்தர் சங்கத்துல வரும்போது நாம் கூடுமான வரைக்கும் பக்தர் சங்கம் ஒரு பெரிய வேலி மாதிரி, வேலி, அந்த வேலி நம்ம பாதுகாக்கும். அப்போ பாவம் செய்யற எண்ணம் நம்ம உள்ளுக்குள்ள இருந்தாலும் தொடர்ந்து நாம் நாமத்தை ஜபிக்கும் போது படிப்படியா அந்த எண்ணங்கள்லாம் வேறு இருக்கப்படும் சுகதேவ கோஸ்வாமி சொல்றாரு. ஏன்னா பரீட்சித் மகாராஜா பாகவதம் 6ஆம் ஸ்கந்தத்துல பரீட்சித் மகாராஜாவை பரீட்சை பண்ணாரு சுகதேவ கோஸ்வாமி. என்ன பரீட்சை பண்ணாரு? தன்னுடைய சீடரை, ஆன்மீக குருவான சீடரை பரீட்சை பண்ணுவார், டெஸ்ட் பண்ணுவார். என்ன பண்ணாரு? 5ஆம் ஸ்கந்தத்துல பல்வேறு நரகலோகத்தை பத்தி சொன்னார் பரீட்சித் மகாராஜ் சுகதேவ கோஸ்வாமி. உடனே பரீட்சித் மகாராஜ் கேட்டாரு, இப்படி நரகலோகங்கள்லாம் இருந்ததுன்னா 28 நரகலோகங்கள், அந்த தாமீஸ்வரம், தாமீஸ்வரம், கும்பிபாகம், ரௌரவம், மகாரவரவம், இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 28 நரகலோகங்கள். பாவம் செய்யறவங்க அந்த நரகத்துல போய் கஷ்டப்படுவாங்க. உடனே பரீட்சித் மகாராஜா ஒரு பகவானுடைய பக்தனும் மற்றவங்க மேல ரொம்ப கருணையுள்ள இரக்கம் உள்ளவரா இருக்கனால அவர் கேட்கிறாரு, குரு மகாராஜ், இந்த மாதிரி நிறைய பேர் பாவம் செஞ்சு நரகத்துக்கு போவாங்கன்னா, இப்படி நரகம் ஒண்ணு இருக்கு நீங்க சொன்னா, அப்ப அதுல இருந்து விடுபடுவதற்கான வழியும் இருக்கணுமே. நரகத்துக்கு போகாம ஒரு ஜீவாத்மா எப்படி தன்னை காப்பாத்திக்க முடியும்? பாவம் செய்யறாங்க, நரகத்துக்கு போறாங்க, பாவம் செய்யறாங்க, நரகத்துக்கு போறாங்க. அப்ப அது விடுபடுவதற்கான வழிதான் என்ன? எப்படி ஒரு ஜீவாத்மா தன்னை விடுவிச்சுக்க முடியும்? அப்ப பரீட்சித் மகாராஜா இந்த கேள்வி கேட்கும். ஆன்மீக குருவான அவர் குரு சுகதேவர் அவர் பரீட்சை பண்றாரு. அவர் சொன்னாரு, வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற கர்ம காண்டங்களை செய்யறதுனால ஒருத்தர் தன் பாவத்திலிருந்து தன்னை காப்பாத்திக்கலாம். வேதத்துல பல்வேறு கர்ம காண்ட முறைகள் சொல்லியிருக்கு. இந்த யாகம் பண்ண இந்த புண்ணியம் கிடைக்கும், இந்த தேவதை வழிபட்ட இந்த பலன் கிடைக்கும், இந்த பாவத்துக்கு இந்த பிராயச்சித்தம். சோ பிராயச்சித்த முறைகளை மேற்கொள்றதுனால ஒருத்தர் தன்னை அந்த நரகம் போறது, இந்த பாவத்திலிருந்து தன்னை காப்பாற்றிக்க முடியும். உடனே பரீட்சித் கேட்கிறாரு, இது என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன் ஏற்றுக்கொள்ள முடியாது? பாவம் செய்யறாங்க, பிராயச்சித்தம் பண்றாங்க, பாவம் செய்யறாங்க, பிராயச்சித்தம் பண்றது, பாவம் செய்யற எண்ணம் போவே இல்லையே. அப்ப என்ன அட்வான்டேஜ் என்ன இதா எடுத்துக்கிறாங்க? நான் பாவம் செஞ்சுட்டு பிராயச்சித்தம் பண்ணா அப்ப அதுல இருந்து விடுபடலாம். சில நேரங்களில் கிறிஸ்தவர்கள் கூட சொல்லுவாங்க இல்லையா, நான் போய் சர்ச்சில் போய் பாவம் மன்னிப்பு கேட்டேன், பாவம் எல்லாம் போயிடும். பாவம் பண்றது பாவம் மன்னிப்பு கேட்கறது, பாவம் பண்றது பாவம் மன்னிப்பு கேட்கறது. நம்முடைய சனாதன தர்மத்துல பாவம் செய்யறது அதுக்கான சடங்குகளை பண்றது, பாவம் செய்யறது பிராயச்சித்தம். இது பரீட்சித் இதை உதாசீனப்படுத்துறது, இதை உதறி தள்ளுறாரு.
காரணம் என்னன்னா, இது பாவம் செய்யற எண்ணம் போகவே இல்லையே. என்னது இது? இது யானை குளிக்கிறதுக்கு சமம் சொல்றாரு. யானை குளிக்கிறத பாத்திருக்கீங்களா? யானை எப்படி குளிக்கும்? நல்லா அழகா போய் குளத்துல இறங்கி அந்த தும்பிக்கையில தண்ணியில எடுத்து நல்லா அடிச்சு விளையாடி வெளியில என்ன பண்ணுவோம்? கரையில இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்து மேல போட்டு அப்ப குளிச்சு என்ன பிரயோஜனம்? அந்த மாதிரி நாம் கூடுமான வரைக்கும் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் உச்சரிக்கிறதுனால நம்ம எல்லா பாவங்களிலிருந்து விடுபடுறோம். ஆனா அதே சமயம் மேலும் பாவகாரியங்கள் ஈடுபடும் போது அது நாமத்துக்கு செய்யக்கூடிய அபராதம் ஆயிடும். இந்த அபராதத்தினால் நம் நாமத்துடைய முழு சக்தி என்னால கிரகிச்சுக்க முடியாது. ஆன்மீகத்துல முன்னேற்றம் வராது. முன் ஜென்மத்தினுடைய வாசனா, மனதில் இருக்கிற பல எண்ணங்கள், இதுக்கு முன்னாடி செய்த தவறுகள், பல விஷயங்கள் மனதில் படிச்சிருக்கு. அது கிளீன் பண்ணணும். அப்ப ரொம்ப கவனமா சிரத்தையோட உச்சரிக்கணும். வெறுமனே பிராய்ச்சித்தம் செய்யறதுனாலயோ அல்லது அடுத்தது பரிஷித் மகாராஜா பரிச்சை பண்ணார் சுகதேவ் கோஸ்வாமி. ஓகே, நீ அந்த முறையை நிராகரிச்சு ஞானத்தை வளர்த்துக்கணும், பாவமே செய்யக்கூடாது, பாவம் செஞ்சா நரகத்துக்கு போவோம். உடனே பரிச்சை சொல்றாரு, என்னதான் ஞானத்தை வளர்த்துக்கிட்டாலும் பாவம் செய்யற எண்ணம் மனதுக்குள்ள இருக்கும் போது, சந்தர்ப்பம் வரும்போது திடீர்னு அவர் பாவம் செஞ்சிருவாரு. அதனால வெறுமனே ஞானமும் உதவாது. அப்பதான் சுகதேவ் கோஸ்வாமி சொல்றாரு, பக்தி தொண்டுதான் சிறந்த வழி. அதுவும் குறிப்பா பகவானை நாமத்தை உச்சரிப்பது. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மகா மந்திரம் நம் இதயத்துக்குள்ள போய் பாவம் செய்யற எண்ணத்தையும் வேறெடுத்து விடுங்கிற ஒருத்தர் ஹரே கிருஷ்ணாவுடைய அந்த புனித நாமம் நம்ம இதயத்துக்குள்ள போய் ஒரு ஜீவாத்மன இதயத்துல பாவம்ங்கிற எண்ணத்தையும் வேறெடுத்து விடுங்கிற. அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம சிரத்தையோட ஹரே கிருஷ்ணா மந்திரம் உச்சரிக்கிறோமோ அவ்வளவுக்குள்ள பாவவினைகள் நம்ம காத்துக்கொள்ள முடியும். இந்த முறையை தான் பரிஷித் மகாராஜா ஏற்றுக்கொள்றார். எஸ், கரெக்ட், இதை நான் ஒப்புக்கொள்கிறேன். அப்பதான் சுகதேவ் கோஸ்வாமி பரிஷித் மகாராஜுக்கு அஜாமினுடைய சரித்திரத்தை சொல்றாரு. இந்த அஜாமினின் சரித்திரம் நீங்க பக்தர்கள கேட்டிருப்பீங்க. எப்படி தன்னுடைய குழந்தைய நாராயணன் கூப்பிட்டதுக்கே அவருக்கு மோட்சம் கிடைச்சது. அதனால பகவானுடைய புனிதநாமம் அவ்வளவு சக்தி வாய்ந்தது. எக்காரத்து கொண்டும் எந்த சூழ்நிலையும் நான் இந்த ஒரு வாய்ப்பை நாம் நழுவு விட்டுறக்கூடாது. தொடர்ந்து பக்தர்கள் சங்கத்துல அழகா நாம ஜபிக்கணும். பாவ வினைகள் நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு பக்த சங்கம் ஒரு அழகான ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை கொடுத்த அனைத்து பக்தர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவிக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.